வணக்கம். இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வந்திருக்கோம். இந்த ஊருக்கு பேர் வந்து தீர்த்த தண்டதனம். இந்த கோயில் பேர் சர்வ தீர்த்த ஈஸ்வரர். இந்த கோயில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1700 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராமர் சீதையை தேடி போனப்போ இங்கே தான் அமர்ந்து இங்கே உள்ள சிவனையை வழங்கி விட்டு போனதாக ஐதீகம். இந்த போட்டுக்கு பாருங்கள், இங்கே ராமர் பூஜித்த ஆலயம் போட்டுக்கு பாருங்கள். இப்போ ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டது. ஓகே, இதில் வந்து ஸ்ரீராமர் பூஜித்த ஆலயம் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, அந்த ஓவியமே இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்க. ராமர் வந்து சீதையை தேடி போனப்போ இங்கே வந்து வணங்கி போனதாக சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து வணங்கிட்டு இங்கே உள்ள சிவனை பூஜித்ததாக வரலாறு. இதுதான் ராஜகோபுரம். கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவிலுங்க. அதனால இது ஒரு சிவன் கோவில். இன்றைய தினம் பிரதோஷத்து அன்னைக்கு நாங்களும் வந்திருக்கோம். நமச்சிவாய வாழ்க, ஆஞ்சநேயர் வாழ்க, ஆஞ்சநேயர் கும்பிட்டு போகிறோம். இங்கே இருக்கிற அம்மன் பேர் பெரிய நாயகி அம்மன். பெரிய நாயகி அம்மன் உடனுரை சர்வ தீர்த்தேஸ்வரர் கோவில். பிரதோஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, நந்தீஸ்வரர்லாம் வந்து எல்லாம் அபிஷேகம் ஆராதனைலாம் முடிந்து அலங்காரம் செய்து காட்சியளிக்கின்றார். இந்த கோவில் தல வரலாறு போட்டிருக்காங்க. சர்வ தீர்த்தேஸ்வரர் பாருங்க. தீர்த்தாண்ட தானம்னு பேர். ஓகே, இப்போ பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள். ராமபிரான் இலக்குவருடன் சீதா பிராட்டியரை தேடி வழியே வரும்போது இங்கே தங்கினார். நீர் வேட்கை மிகவே அவருக்கு வர்ண பகவான் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி கொடுத்தார். ஓகே, அப்போ தான் வந்து இந்த கோவிலில் வந்து சிவனை பூஜித்து வழிபட்டு சென்றார் என்று ஐதீகம். மூலஸ்தானம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இன்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தீர்த்தாண்ட தானத்தில் உள்ள சிவபெருமான் சர்வ தீர்த்தேஸ்வரர். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களை. ஸ்ரீ பாலசுப்ரமணியார், இது விநாயகர் கோயிலில் ஸ்ரீதேவி, மகாவிஷ்ணு, ஸ்ரீ பூதேவி. மகாவிஷ்ணு அவர்கள் ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவியோடு காட்சியளிக்கின்றார். திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது வந்து. இந்த கோவில் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்குங்க. ஓகே, இந்த கோயிலுக்கு பின்னால் பீச் இருக்குது. தீர்த்தாண்டதானம் பீச் இருக்குது. எல்லாமே கல் மண்டபம் தான் கோவில் வந்து எல்லாமே. கல்லால் வெடிக்கப்பட்ட பிள்ளையார் சன்னதியை பார்க்க சென்று கொண்டு இருக்கிறோம். இதாங்க தான் கல்லையே உடைச்சிருக்காங்க. பிள்ளையார் சன்னதி. இங்கே இருக்கிற அம்மன் பெரியநாயகி அம்மன். இங்கே இருக்கிற இறைவனுக்கு பெயர்
ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனுரை சர்வ தீர்த்தேஸ்வரர் கோவில். இல்லை பலம் வாய்ந்த கோவில் தான் பார்த்துருக்கோம் நம்ம. இந்த கோவிலுக்கு பின்னால் தீர்த்தாண்டதானம் பீச் இருக்குங்கிறாங்க, கடற்கரை. அங்கேயும் போய் பார்க்கலாம். இந்த ராஜகோபுரத்தின் பின்பக்கம் கோவில்லாம் இன்னும் கொஞ்சம் புனரமைச்சா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இவருக்கு பெயர் ஸ்ரீ ராம பக்த அனுகிரக ஆஞ்சநேயர். சிறிய பீடத்தின் மீது இருக்கிறார். ஓகே, வணங்கிக் கொள்ளுங்கள் நீங்களும். ஓகே, இன்றைய தினம் எங்களுக்கு நல்லதொரு தரிசனம் கிடைத்தது. ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். இந்த நேரத்தில் ஒரு சிவபெருமான் சன்னதிக்கு வந்து நந்தீஸ்வரை வணங்கிவிட்டு நல்லதொரு தரிசனம் எங்களுக்கு. இந்த கோவில் தீர்த்த தாண்ட தானம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் புதுக்கோட்டை நகரத்திலேருந்து 85 கிலோமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் நுழையிறப்பவே இருக்குது. இது ராமர் பூஜித்த ஆலயம் சொல்கிறாங்க. ஓகே, இந்த திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். இன்று எங்களுக்கு நல்லதொரு தரிசனம் கிடைத்தது. நீங்களும் இந்த பக்கம் வர வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோவிலுக்கு வந்து இங்கு இருக்கின்ற சர்வ தீர்த்தீஸ்வரரை வணங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.